கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடு. எப்பா அயல் நாட்டை படிமுடித்துட்டு வந்தவுடன் தங்கச்சி கிட்ட என்ன தகராறு பண்ற? மங்கை பொருள் ஓடிச்சிருக்க. கருத்து நீ என்ன அண்ணன் தகராறு? அப்பா அண்ணன் வந்து வரது எனக்கு சண்டை போடுறாருப்பா. அண்ணன் என்ன விட மூத்தவரு. அவர் திருமணம். ஆமா எனக்கு திருமணம். கல்யாணம் பண்ணி சொல்றாருப்பா அவரு. சரி திருமணம் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. எதுமா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தொல்லை இருக்காது. ரெண்டு பேரும் கல்யாணம் ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் புத்திரிக்கடா. ஏப்பா பெண் பிள்ளைக்கு 6 மணிக்கு திருமணம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆனா ஆரம்பத்திலே விஜயனுக்கு உனக்கு ஏற்கனவே திருமணம் செய்து முடியாச்சுவா? ஆமாப்பா. ஆமா அவர் நாட்கள் பற்றி அவர் பேரோ சாந்தி வயது 5 உனக்கு 7 வயது. இருவருக்குமே கால சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் 2 பேருமே சின்ன வயசுல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. பாலிய திருமணம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது உன் தங்கச்சி கல்யாணம் தான் இருக்குது. கல்யாணம் சொல்றீங்களே எனக்கு மாப்பிள்ளை யாரு எந்த நாடு எவ்வளவு அவர் பேர் என்ன ஒரு முன்ன பார்த்தது இல்லை யாரும் பார்த்தது கிடையாது. இல்ல அவர் நாட்டு அவரை தான் உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க போறேன். யாரு? தங்கச்சி மகன் அமரன். அத்தை மகனா? அமரனா? அப்பா அவர் ஆறு நல்லா இருப்பாரோ குள்ளமா இருப்பாரோ நீட்டா இருப்பாரு சிவப்பா இருப்பாரு கருப்பா இருப்பாரோ ஆளு நான் முன்ன பார்த்ததே இல்லப்பா. சரி திருமணம் சம்மதிக்கிறியா? ஆளை பார்த்த பிறகு திருமணம் செய்யணுமா வேணாம்னு பிறகு நான் சொல்றேன். இப்ப எனக்கு கல்யாணம் தேவை 4 விட்டு அது போறோம். அமர்நாத் இளவரசர் கையோடு கொண்டு வரணும். மருமகளை சாந்தி கையோடு கொண்டு வரணும். இப்ப அமர்நாடு செல்ல போறேன். என்னப்பா ஆமா உன்னுடைய விருப்பம் கிடையாது. ஆமா இப்போ நாடு கிடையாது உனக்கு நகரம் கிடையாது வாழ்வதற்கு வீடு கிடையாது. கேடு கட்டணையில நடுத்தல அம்போடு நிக்கிறான். அயல் நாட்டை படிச்சுட்டாங்க அம்போடு நிக்கிறான். பொறுப்பு உங்கள் எதிர்பார்ப்பது என் பொறுப்பு. போயிட்டு வாங்க.